ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக வந்து வியூ க்ளோ எல்இடி டிவி பற்றி ஒரு அப்டேட் சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 2025ல ரீலான்ச் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்போம் போன வீடியோவில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 27th உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸ் வந்து ஆஃபர் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025க்கான வியூ க்ளோ எல்இடி டிவி அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 2022ல லான்ச் ஆன வியூ க்ளோ எல்இடி டிவிக்கும் 2025க்கும் உள்ள வியூ க்ளோ எல்இடி டிவிக்கும் ரெண்டு மாடலுக்குமே வந்து என்ன மேஜராக டிஃபரன்ஸ் இருக்குன்றத வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாம இப்ப லான்ச் பண்ண டிவி வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒர்த்தா இருக்கா இல்லையான்றதையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆஃபர் சேல்லே நமக்கு 2025க்கான வியூ க்ளோ எல்இடி டிவி அவைலபிளாக இருக்குது. பட் சேட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன 2022 மாடல் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. எஸ், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில யூனிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அவங்களோட அஃபிஷியலான வியூ சைட்டில் பார்த்தீங்கன்னா 2022ல லான்ச் ஆன அந்த வியூ க்ளோ எல்இடி டிவி மாடல் வந்து அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2025க்கான மாடல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், மேஜர் டிஃபரன்ஸா வியூ க்ளோ எல்இடி டிவி 2025ல அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதோட டிஸ்பிளே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 2025 லான்ச் ஆக போகிற வியூ க்ளோ எல்இடி டிவியில் டிஸ்பிளே என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், க்ளோ பேனல் 2.0 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2022ல லான்ச் ஆன க்ளோ எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா க்ளோ பேனல்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ லான்ச் ஆக போகிறதுல 2.0 க்ளோ பேனல் 2.1 சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அப்கிரேடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னன்னா A+ கிரேட் சர்டிஃபிகேஷனோட இந்த பேனல் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். A+ கிரேட்னா ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேயோட குவாலிட்டியை வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்றத பாயிண்ட் பண்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் A+ கிரேடுன்றத மென்ஷன் பண்றது. அண்ட் இதுல என்ன நமக்கு ஒரு டவுட் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎஸ்லயுமே உங்களுக்கு A+ கிரேட் இருக்கும், அதே மாதிரி விஏ பேனல்லையுமே உங்களுக்கு A+ கிரேட் இருக்கும். 2022ல நம்ம மேஜரா ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா விவிங் ஆங்கிள் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த விஏ பேனல்ன்றதுனால நமக்கு விவிங் ஆங்கிள் ரொம்பவே வந்து லெஸ்ஸா இருந்தது. பட் இதுல வந்து என்ன பேனல்னு தெரியல. பட் 2.0 க்ளோ பேனல் பிளஸ் வந்து உங்களுக்கு A+ கிரேட் இருக்கிறதுனால லாஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணதை விட இந்த வாட்டி ஒரு மேஜர் அப்கிரேடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு அப்கிரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2022ல பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே நல்ல ஒரு அப்கிரேட் தான் தெரியுது. அண்ட் அது இல்லாம உங்களுக்கு வந்து இது என்ன விஏ பேனலா இல்லை ஐபிஎஸ் பேனலான்றத நான் அஃபிஷியலா எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு பின் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னவே இருந்தாலும் சரி, அந்த டிஸ்பிளே விட இந்த டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டரா இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அப்கிரேட் உங்களுக்கு 2022க்கும் இப்போ கரண்டா ரிலீஸ் ஆன டிவி மாடலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வைஃபைல வந்து ரிமோட் வந்து எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்டுலே இந்த டிவில தான் வைஃபை ரிமோட் கொடுத்துருக்கோன்ற மாதிரி அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதோட சேர்த்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் இந்த ரிமோட்ல இருந்த என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே வந்து டைரக்டா நெட்ஃபிளிக்ஸ் ஆகணும், இல்லை கிரிக்கெட் மோடு, இந்த பிக்சர் மோட்ஸ் டைரக்டா ஓடிடி ஆக்சஸ் பண்றது, அந்த மாதிரியான கீஸ் எல்லாமே டைரக்ட் கீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்கிரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து சீம்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா உங்களுக்கு ஏர்பிளே சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, குரோம் கேஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, ஐஓஎஸ் இருந்தாலும் சரி, எல்லா மொபைலுமே வந்து இந்த டிவில ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணி சீம்லெஸ்ஸா வந்து உங்களால என்ஜாய் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுல வந்து இன்னொரு அப்கிரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிவில எக்ஸ்டர்னலா கேமராஸ் அண்ட் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ற மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு மீட்டிங் இருக்கீங்க, இல்ல ஏதாச்சும் எந்த வீடியோ கால் அட்டன் பண்ணோம் எதுவா இருந்தாலுமே எக்ஸ்டர்னலா நீங்க கேமரா வாங்கி நீங்க செட் பண்ணிட்டு மைக்கும் கேமராவும் நீங்க உங்க டிவியவே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்கோ இல்ல வீடியோ கால் பேசுறதுக்கோ எல்லாத்துக்குமே உங்க டிவியை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபீச்சருமே இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய அப்கிரேட்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல இருந்ததை விட ஒர்த்தான ஒரு அப்கிரேடான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒரு சில விஷயங்கள் வந்து ஒர்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பட் மேஜர் மிஸ்ஸிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட சவுண்ட் அவுட்புட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நம்ம வியூ க்ளோ எல்இடி டிவி 2022ல லான்ச் ஆன மாடலை பர்ச்சேஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து பிக்சர் குவாலிட்டி. இட்ஸ் விஏ பேனல் தான், விவிங் சைட்ல இருந்து பார்க்கும்போது சுமாராக இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா இருந்து பாக்குறப்போ இல்ல நல்ல ஹை குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ பிக்சர் குவாலிட்டி வந்து தாறுமாறா இருந்தது. அண்ட் அதுக்கு அடுத்துதான் நம்ம பார்த்தது மெயினான செல்லிங் பாயிண்ட் வந்து இதோட 104 வாட்கான டிஜே சவுண்ட் அவுட்புட் பிளஸ் சப்வூஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து 2022ல லான்ச் ஆனதுலேயே வந்து பயங்கரமான ஒரு சரியான ஒரு விஷயமா விஏ வந்து பண்ணியிருந்தாங்க. இன்பில்ட் சப்வூஃபரோட இருந்தது. பட் இந்த டிவியை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை கம்பேர் பண்றப்போ இந்த டிவியில சவுண்ட் அவுட்புட் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 24 வாட்கான சவுண்ட் அவுட்புட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பாரும் கிடையாது, சப்வூஃபரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மேஜரான ஒரு நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் அ வியூ
ஃபேன்ற தாண்டி வி க்ளோ எல்இடி டிவிக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த சவுண்ட் அவுட்புட்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த டிவியை வந்து பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்போம் சவுண்ட் அவுட்புட்டை பற்றி. எஸ், சவுண்ட் அவுட்புட்டில் இருந்தாலுமே அந்த டிவிலையுமே நம்ம அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால அதை ப்ரைஸ் பண்ணி கண்டிப்பாக பேசியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் 24 வாட்க்கான ஒரு ஆடியோ சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக தோணுது. ஏன்னா நம்ம வியூவில் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஒரு சக்ஸஸராக இருந்து எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு பட் சவுண்ட் அவுட்புட்டில் ஏன் இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்கன்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் வியூ க்ளோ எல்இடி டிவியை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா 2025ன்ட்டு. இல்லை இதை தவிர வேறு ஏதாவது வந்து ஃபியூச்சர் வந்து இருக்குது, இல்லை இது ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ அப்கிரேட் பண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஃபீச்சர் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னைய கேட்டிங்கன்னா வியூ க்ளோ எல்இடி 2022 லான்ச் ஆனதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 2025 மாடலுக்கு கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் பண்ண வேணாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க, நீங்கள் தாராளமாக வந்து அந்த டிவி எடுக்கலாம். பட் நீங்கள் ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருந்து அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி என்ன டிஸ்பிளே வந்து ஒரு அப்கிரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்டர்னல் கேமராஸ் மைக் யூஸ் பண்ணுற அந்த ஃபீச்சர் இருக்குது. ஒய்ஃபை வந்து ரிமோட் வந்து ஒய்ஃபை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே ப்ராசஸருமே வந்து நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி. எல்லாமே இருந்தாலும் பட் நமக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சவுண்ட் அவுட்புட் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஏன்னா அந்த வியூ க்ளோ எல்இடி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்னன்னா நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு ஹோம் தியேட்டரும் இல்லை சவுண்ட் பார்ஸும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுற வேண்டிய நீடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ். அதனால அந்த சவுண்ட் பாரே வந்து செமையாக அந்த டிவியில் இருந்த சவுண்ட் அவுட்புட்டே வந்து செமையாக இருந்தது. பட் இது 24 வாட்ன்றப்போ மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த 2022 இருந்த டிவி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் 2025 இப்போ நீங்கள் வந்து அந்த ஆஃபரில் யாராச்சும் வாங்க போகிறோன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. பட் இந்த ஆஃபர் டைமில் இப்போவே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஆஃபர் டைமில் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். 2025 லான்ச் ஆகிருக்கிற வியூ க்ளோ எல்இடியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 24,000க்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது 43 இன்ச்சஸ். ஸோ நீங்கள் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.